வீட்டுல வேலை பார்க்குற பணிப்பெண்ணை திருடு பட்டம் கட்டிட்டு அவங்கள வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க திருடினாங்கன்ற பொய். அது பொய். திருடினாங்கன்றதுலாம் பார்த்தீங்கன்னா பொய்யான இல்ல, தகவல். அது வந்து சரி, அப்படியே திருடி இருந்தால் ரவிமோகன் அவர்கள் சொன்னாங்கன்னு தானே சொல்றாங்க. இப்போ அது எதுக்காக இவ்வளவு உள்ள வச்சு பூட்டினாரு? ஒரு கவனக்குறையில பூட்டிட்டு சொல்லுவாரா? இல்லைங்க, இது நான் அவங்கள உள்ள வச்சு நான் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் கார்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ப்ரைவசியாக நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ என்னன்னு கேட்டால் அவங்க மேலே ஏதாவது கேட்டால் அவங்க திருடிட்டாங்க போயிட்டாங்க வந்தாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது மொத்தம் ஒரு மர்மமாக தான் இருக்குது. பெண்கள் 2 பேரும் சரி, ஒரு சிறுவன் உட்பட இவங்க 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. 100க்கு ஃபோன் பண்ணி அவங்க மீட் இருக்கிறாங்க. ஆனால் ரவிமோகன் தரப்பில் என்ன சொல்றாங்க கேட்டால் அவங்க வீட்டில் திருடிட்டாங்கன்ற சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு விட்ரா பண்ணிக்கிறது தானே. ஏற்கனவே சைபர் புள்ளிகளை கனிஷா துரத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னவர் தானே. என்னதான் தட்டினாலும் பார்த்தீங்கன்னா முழிப்பு இருந்தால் தானே, தூக்கத்தில் இருந்திருக்கலாம். அதுக்காக நீங்கள் உங்கள் மைண்டில் எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு போதையில் இருக்குதுன்னு சொல்கிற நீங்கள் நினச்சிட போறீங்க. நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிட்டு தான் வர்றாங்க. அந்த வகையில் இப்போ என்னன்னா, வீட்டில் வேலை பார்க்குற பணிப்பெண்ணை திருடு பட்டம் கட்டிட்டு அவங்கள வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்காதீங்க. கொடுமைலாம் படுத்தலை, அந்த மாதிரியான நபர் கிடையாது ரவிமோகன். என்ன சொல்லப்படுதுன்னா, 2 பெண்கள் பணிப்பெண்கள் ஒரு சிறுவன், அந்த சிறுவன் வச்சு உள்ளே வச்சு பூட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளபடியே அது அங்கே என்ன நடந்ததுன்றது கொஞ்சம் மர்மமாக இருக்குது. ஆனால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை அவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியலையே, இப்போ பெரிய பெரிய இந்த பணக்கார வீட்டுகளில் பெரிய ஹோட்டல் எல்லாம் இங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பாஸ்வேர்ட் நம்பர் வச்சு இந்த சென்சார் கார்டு வச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி வீடுகளில் அவங்க வேலைக்கு வந்திருக்கிறாங்க. வேலைக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா இவர் வேலை இந்த சென்சார் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் சென்சார் கார்டு இருக்கும். ஒரு வேளை அவங்க வேலை செய்யும் போது அவர் ஒரு வேளை அவருடைய ப்ரைவசி பெட்ரூமில் போயிட்டு அவர் ஒரு வேளை பாஸ்வேர்டு ஏதாவது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் ஒவ்வொரு கதவுக்கும் தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போய் உள்ளே போய் செட்டில் ஆகிட்டாரான்றது தெரியல. ஆனால் இவங்க உள்ளே சிக்கிக்கிட்டாங்க, வெளியில் போக முடியல, அவரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. நான் கேட்ட வரைக்கும் இதான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அவரு ஒரு ரூமில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் தட்டினாலும் பார்த்தீங்கன்னா முழிப்பு இருந்தால் தானே, தூக்கத்தில் இருந்திருக்கலாம். அதுக்காக நீங்கள் உங்கள் மைண்டில் எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு போதையில் இருக்குதுன்னு சொல்கிற நீங்கள் நினச்சிட போகிறீங்க. ஒரு தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கலாம். பட் இவங்க வேலைக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் அவர் லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு அவர் ரூமில் போய் செட்டில் ஆகிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா வெளியேற முடியல. இதுதான் நடந்திருக்குன்ற மாதிரி தான் அங்கே பரவலாக சொல்லக்கூடியது. என்னென்னா, அவங்க திருடினாங்கன்ற பொய். அது பொய். திருடினாங்கன்றதுலாம் பார்த்தீங்கன்னா பொய்யான தகவல். சரி, அப்படியே திருடி இருந்தால் அவர்கள் சொன்னாங்கன்னு தானே சொல்றாங்க. இல்லைம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பணிப்பெண்கள் 2 பேரும் சரி, ஒரு சிறுவன் உட்பட இவங்க 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. 100க்கு ஃபோன் பண்ணி அவங்க மீட் இருக்கிறாங்க. அப்போ எதுக்காக இவங்க உள்ள வீட்டு சிறையில் இருந்தாங்கன்னு சொன்னால், அது ரவிமோகன்கிட்ட கேட்கும்போது என்னன்னா, உள்ளபடியே என்ன சொல்லணும்னு கேட்டால், அந்த டைம் கேட்டால், இல்லைங்க நான் ஐசோலேஷன், நான் தனிமைப்பட்ட பகுதி வீட்டில் நான் ப்ரைவசியாக தனியாக என்னோட ரூமுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க மேலே அந்த நேரத்தில் ஒரு கோபம் வந்திருக்கலாம். இவங்க 100க்கெலாம் ஃபோன் பண்ணி வெளியில் போகிறோன்னா ஒரு பயம் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு. வீட்டை விட்டு வெளியே போக முடியல, ஃபுல்லாக எல்லாமே லாக் ஆகிட்டுருக்கு. வெளியில் போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அவங்க 100க்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. அது கூட அவங்க ஃபோன் போட்டாங்களா, அவங்க வெளியிலேருந்து செல்லில் வேற யாருக்காவது ஃபோன் போட்டு, நீங்கள் சொல்கிறதையுமே வெளியில் சேனல்ஸில் இப்படிலாம் சொல்கிறது எப்படின்னா, அவங்க வீட்டில் இருந்து அவங்க கணவர் வீட்டுக்காரம்மாவை காணும்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுதான்மா. இல்லை, அது அப்படி இல்லைம்மா, இப்படி இருக்குது. அதாவது என்னன்னா, காணுன்றது வேறம்மா. இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு 100க்கு ஃபோன் போடுறதுக்கான அந்த இது தெரிஞ்சிருக்காது. வெளியில் இருக்கும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என்னை உங்களை உள்ளே வச்சு பூட்டிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது திட்டமிட்டு பூட்டினதா இல்லை இவங்க திருடினாங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்கிறாருல, அது அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதங்கள் வந்ததெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க, இவங்க திருடன்னு சொல்லிட்டாங்க. நீங்க போலீஸ் வார்ன் பண்ண மாதிரி நீங்க எதுக்கு அதை பனிஷ் பண்றீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. இல்ல இது அதுக்கு இல்ல இது வேணுமா நீங்க போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அததான்மா. இப்போ உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, வெளியில வர முடியல, உள்ள இருக்கிற ரவிமோகனை கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ அவங்க வெளியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கோ அவங்க கணவருக்கோ இல்லை யாருக்கோ தொடர்பு கொண்டு 100க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. 100 போலீஸ் சொன்னாங்கன்னா அவங்கள போய் சொன்னா அவங்கள மீட் எடுத்து கதவை உடைச்சோ எப்படியோ அவங்க மட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள மீட் இருக்கிறாரு.
ஆனால் ரவிமோகன் தரப்புல என்ன சொல்றாரு கேட்டினா அவங்க வந்து வீட்டில் வந்து திருடிட்டாங்கன்ற ஒரு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு விட்ரா பண்ணிக்கிறது தானே. ஏற்கனவே சைபர் புள்ளிகளை வந்து கனிஷா வந்து துரத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேஷண்ட்டுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னவர் தானே இல்லையா? அந்த மாதிரி வந்து என்னன்னா இப்போ அது எதுக்காக இவ்வளோ உள்ள வச்சு பூட்டினாரு? ஒரு கவனக்குறையில் பூட்டிட்டுன்னு சொல்லுவாரா? இல்லைங்க, இது நான் அவங்களை உள்ள வச்சு நான் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் கார்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ப்ரைவசியாக நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ என்னன்னு கேட்டால் அவங்க மேலே ஏதாவது கேட்டால் அவங்க திருடிட்டாங்க போயிட்டாங்க வந்தாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது மொத்தம் வந்து ஒரு மர்மமாக தான் இருக்குது. அங்கே என்ன நடந்ததுன்றது மர்மமாக இருக்குது. முழுமையாக நமக்கு தெரியாத போது நம்ம வந்து கற்பனையாக பேச ப்ரைவசி மோடுக்கு போயிட்டார். சரிங்களா? அது நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. ஆனால் வந்து அந்த சென்சார் அந்த லாக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் போய் பூட்டுறதோ அந்த மாதிரி கிடையாதுமா. இப்போது வெளியில் பூட்டு தொங்குறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக உடச்சிடலான்னு சொல்லி தான் இப்போது சென்சார் லாக் இருக்குது. அந்த சென்சார் லாக்கில் தான் இது நடந்திருக்கலாம் நான் யூகிக்கிறேன். அது கூட யூகம் தான் எனக்கு. உள்ளபடியே வந்து உள்ளே இருக்க தாப்பால் இல்லை வெளியில் இருக்க பூட்டுனா இது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவாகிடும். இப்போ பெரும்பாலான பெரிய பெரிய வீடுகளில் வந்து இந்த மாதிரி சென்சார் லாக் தான் வைக்கிறாங்க, ஹோட்டல்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் வந்து இருக்குது. எனக்கு என்னன்னா ரவிமோகன் வந்து அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு நிலையற்ற ஒரு அன்ஸ்டபிளாக நடக்குது. பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது அவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். ஏன் அவரே கூட சரி ஒரு என்ன சொன்னா ஒரு அன்ஸ்டபிளாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுலேருந்து அவர் முதல்ல விடுவிச்சு வெளியே வரணும். முதல்ல இங்கே பல பேர் வந்து கேட்டிங்கன்னா வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த அதீத தனிமை கூட வந்து நம்மளை மென்டல் ஆக்கிடும். தனிமை வந்து இனிமையானது சொல்லுவாங்க இல்லை, தனிமை வந்து இனிமையானதுன்னு. அது ரொம்ப அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு வகையான வந்து அது நோயின்றதை விட என்ன கேட்டால் அது வேற மாதிரி ஆக்கிரும் நம்மளை. அது இங்கே சொல்கிறதுக்கு இல்லை, அது கடைசியில் அது வந்து தப்பாக போய் முடிஞ்சிடும் அது டோட்டலாகவே. அதனால் வந்து அவரை சுற்றி ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சர்ச்சையாகுது. போன மாதம்லாம் வந்து துபாயில் போய் வந்து அபராதம் கட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த சர்ச்சையை வடிச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பணிப்பெண்களை வந்து வீட்டில் வச்சு பூட்டிட்டாரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கடுமையான மனுஷன் அவர். அது ஒரு சிறுவன் உட்பட வந்து 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டுறதுக்கு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா அவருடைய நினைவு அன்ஸ்டபிளாக இருக்கும்போது ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ கொடூரமான ஒரு மனிதரும் கிடையாது. யாரு? ஜெயம் ரவி. ஏதோ வந்து அங்கே அவங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏதோ நடந்துட்டு இருக்காங்க. அவரை காண்டாக்ட் பண்ண உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் அப்படி தான் வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கிறாங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ரூமில் அவங்க ஒரு பெட்ரூமில் இருப்பாங்க, அந்த ரூம் லாக்கில் இருக்கும். சில நேரத்தில் இவங்க பயப்படுவாங்க, போய் வந்து கதவு தட்டுறதுக்கு கூட பயப்படுவாங்க. அந்த மாதிரி சில வீடுகள்லாம் இருக்க தான் செய்யுது. அதனால் இப்போ இந்த சம்பவத்தில் கேட்டால் பெருசாக எதுவும் செய்தி கிடையாது. மீடியா பர்சன் எல்லாம் போயிட்டுன்னு கேட்டால் எல்லாம் இப்போ வந்து வெறும்ல தான் திரும்பி வந்தாங்க இந்த செய்தி இல்லாமல். அந்த சூழ்நிலை வேற வழி இல்லாம அந்த காரணத்தை சொல்லிருக்காங்க. அதுதான் அந்த சூழ்நிலை. இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏங்க உள்ள வச்சு பூட்டிங்கன்னா நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க? அப்ப அவரை சொல்லியிருந்தா நம்ம இல்ல சார் அவங்க உள்ள வச்சு பூட்டிட்டேன். இப்ப பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க, ஏன் சார் வந்து அவங்கள உள்ள வச்சு பூட்டிட்டீங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். சார் உள்ள வச்சுலாம் பூட்டல, அது சென்சார் டோரு, நான் அதை க்ளோஸ் பண்ற பாஸ்வேர்டு எனக்கு தான் தெரியும், அதை வச்ச பாஸ்வேர்டு தான் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ரூமில் போய் நான் வந்து செட்டில் ஆகிட்டேன். ஸோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ண முடியல. காண்டாக்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இப்படியும் வந்து ஃபோன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஃபோன் கூட பண்ணியிருக்கலாம். அந்த ஃபோனை ரிசீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இவர் இருந்திருக்கலாம். வந்து சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபோனை அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். இவங்க அவரை வீட்டுக்குள்ளேயே காண்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் மெயின் டோர் வந்து லாக் ஆகிட்டு இருக்கலாம், வேறு எந்த பக்கமும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம் ஒரு வேலை. ஸோ அதனால் இது வந்து அவங்க உடனடியாக வந்து அவங்க வீட்டை தொடர்பு கொண்டு வீட்டில் இருக்கிறவங்க வந்து காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு காவலர்கள் போய் மீட்டுட்டாங்க. அவ்வளோதான். யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லைம்மா. ஆனாலும் வந்து இது எதனால் நடந்ததுன்னு ஒரு பேசும் பொருள் ஆகுது இல்லை. இது புதுசாக இருக்கு. இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இது ஒரு புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. மாசத்துக்கு ஏதாவது அடுத்தது என்ன நடக்கும் புதுசா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நல்ல மனுஷானா அது என்னவோ சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, இந்த மனுஷன் 7.5 பிடிச்சி ஆட்டுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த 7.5 சனி ஆட்டுதுப்பானுவாங்கல்ல, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ரவிமோகன் தான் பொருந்தும். ஏன்னா ஒரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன்னா இப்படிலாம் நடக்குது அப்படிதான் கேட்க தோணுது. ஏன் இப்படிலாம் நடக்குது? எவ்வளோ சினிமாவில் எப்படியப்பட்ட நபர்கள்லாம் வந்து மோசமான நபர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க சினிமாவில். இந்த சினிமா எல்லாரையும் கடந்து வந்திருக்கு.
ஆனால் ஒரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது? மனைவியை பிரிஞ்சு, பிள்ளைகளை பிரிஞ்சு, குடும்பத்தை பிரிஞ்சு, அப்பா அம்மா பிரிஞ்சு, எதுக்கு இப்படி நடக்குது? நல்ல ஒரு சினிமா அந்தஸ்து, இந்த கதாநாயகன்ற அந்த அந்தஸ்து போய் இப்போ 2 படமும் தொங்கிக்கிட்டு இருக்குது. ஜீனின்னு ஒரு படம் வந்து கராத்தே பாபு தொங்கிட்டு 2 படமும் வரல. வில்லனா போனார், அங்கேயும் இல்லை. ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தார், அதுவும் போனி ஆகலை. எதனால் இப்படி இருக்குது? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த 7.5 சனி 8.5 சனி இதெல்லாம் கிடையாது. நாம் பண்ணுறது தான். நாம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஒரு எதிர்வினைன்னு ஒன்று வரும்ல, அதுதான் நடக்குது. நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளையணுவாங்க. அதுதான் நடக்குது ஒரு வாழ்க்கையில். நான் அப்படி தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் அதுதான். நான் நல்லது நினச்சாலும் நல்லது, கெட்டது நினச்சா கெட்டது தானே நடக்கும். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயணிக்கிறேன். நன்றி.